the recording, so நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம். We'll go ahead and start. Let me see. ஸோ நம்ம வந்து ஹோம்ஒர்க் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஹோம்ஒர்க் வந்து இதில் கூட போய் சப்மிட் பண்ணலாம். ஹோம்ஒர்க் இன் கூகுள் டிரைவ். ஐ திங்க் சித்ரா மேம் புட் த மெசேஜ், ரைட்? ஸோ நீங்கள் அப்புறமா பண்ணுங்க அதை, ஓகே? பட் we'll right now talk about it. So the first question was, what is the main difference between a search engine and a large language model? கேட்டோம் இல்லையா? So என்ன வந்து, who wants to answer? You raise your hand if you want to answer that question. Okay, கஸ்தூரி சொல்லுங்க. கஸ்தூரி, you're on mute. Hello ma'am. Yes ma'am. I'm audible. Yes, you're audible now. சொல்லுங்க. The main difference between search engine and the large model பாத்தீங்கன்னா மேம், இப்போ சர்ச் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி இருக்கிற ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்டா இருக்கலாம், லிங்கா இருக்கலாம், அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி நம்ம கூகுள்ல வந்து வாட் இஸ் பைத்தான் அப்படி கேட்டோம்னா, ஸோ அதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ், ஸோ அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட் பிடிஎஃப், அப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷனோட சேர்ந்து ஆல்ரெடி இருக்கிறத சோர்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் மேம். இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா சிஸ்டமை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து நமக்கு வந்து ஆன்சர் ஜென்ரேட் பண்ணும். அது எந்த ஒரு லிங்க் அது ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆனா மோஸ்ட்லி வந்து அது எப்படி ட்ரெயினா இருக்கோ அதுல இருந்து மட்டும்தான் ஆன்சர் கொடுக்குமே தவிர ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் லிங்க்ஸோ இல்ல டாக்குமெண்ட்ஸோ வந்து மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணாது. மோஸ்ட்லி சோ எந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோ இல்லையா? எஸ் மேம். ஓகே, ஸோ மெயினா வந்து ஐ திங்க் யூ காட் த கான்செப்ட் ரைட். இன்னொரு ஒரு கீவேர்டு நான் பார்க்குறேன். ஸோ லெட் மீ சி எனிபடி எல்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு ஆன்சர் தட் கொஸ்டின். ஒன்று கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க, அது வந்து இட்ஸ் ஒன்லி கோயிங் டு யூஸ் வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் தட் இட் இஸ் ட்ரெயின்ட் வித், கரெக்ட்? ஓகே, எனிபடி எல்ஸ் வாண்ட்ஸ் டு ஆன்சர் தட் கொஸ்டின்? நீங்கள் வேற மாதிரி ஏதாவது எழுதிருக்கீங்களா? ஜீவரத்னம், நீங்க என்ன எழுதுனீங்க? மேம், சர்ச் இன்ஜின்ஸ்லாம் வந்துட்டு இந்த கூகுள், விக்கிபீடியாலாம் நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த கொஸ்டின் வந்து கீ மாதிரி அது எடுத்துக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடா அந்த கீக்கு ஆன்சர் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் மேம். ஓகே. எல்எல்எம்ல வந்துட்டு இப்போ கிராமட்டிக்கலா நம்ம ஒரு ஹியூமன் எப்படி நம்ம திங்க் பண்றோமோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணி இருக்கிறத வச்சு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் மேம். Right, that is the word I was looking for. It is generating new text, correct? Right? So yes, on the word than Kasturi I was looking for. It is, remember na sonna generative AI. அதாவது புது கான்டென்ட் அது கிரியேட் பண்ணுது, ரைட்? எதை வச்சு ட்ரெயின் பண்ணுமோ அது வந்து நெக்ஸ்ட் ப்ராபபிள் வேர்ட் போட்டு அது புதுசா இங்க இல்லாத கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுது, கரெக்ட்? That is also a big difference. That makes sense? So one, it is retrieving existing documents or web pages based on whatever keywords. Large language model வந்து அதனுடைய என்ன ட்ரெயின் ஆச்சோ அதை வச்சு it is generating new text, right? Search engine வந்து it is returning sources, whereas LLM is producing the answers that may or may not be correct also. அது கூட ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா? உங்களுக்கு சர்ச் இன்ஜின்ல ராங் ஆன்சர் வருமா? இருக்கிறத தானே எடுத்து கொடுக்கும் அது, ரைட்? அதுவே எல்எல்எம்ல நம்ம லாஸ்ட் டைமே படிச்சோம், ஹலூசினேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுவா வந்து ஒன்னு அசியூம் பண்ணிக்கலாம் இல்ல? So those are the differences. Any questions on that? No ma'am. Okay, மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? நீங்க வேற ஏதாவது எழுதிருந்தீங்களா உங்களோட இதுல? If you want speak up. வேற ஏதாவது பாயிண்ட்? Okay. Okay, இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், whoever didn't answer, I want you to answer. Okay, explain why large language models hallucinate. We talked about they hallucinate, but why do you think they hallucinate? Okay, Ritika, சொல்லுங்க. Ma'am, guess the answer, ma'am. LLM hallucinate. It do not know it is அதுக்கு வந்து கரெக்டா இல்லையான்னு தெரியாது மேம். ஹியூமன்ஸ்னா இது கரெக்ட், இந்த ஃபேக்ட் வந்து கரெக்ட்னு தெரியும் மேம்.
ஸோ அது ஹியூமன்ஸ் கூட வந்து இப்போ நீங்க உங்ககிட்ட யாருமே ஃப்ரெண்டு கிட்ட பேசுனது இல்லையா? அவங்க வந்து அவங்களா ஏதாவது மேக்கப் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்கல்ல. தெர் ஆர் பீப்புள் ஆல்சோ ரைட். ஹியூமன்ஸ் மாதிரி கிடையாதுன்னு எப்படி சொல்லிட்டீங்க? ஒரு ஃபேக்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் ரீல் சொல்லுங்க. விடுறவங்க ஆட்கள் இருப்பாங்கல்ல, இல்லாதத சொல்றது. அதுவும் இருக்கு. So I'm just like just commenting, but you're right. Like, okay, so it is not. So okay, so Ritika, let's see. Kanesh, what do you want to say about it? Why is it hallucinating? மேம் ம். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு வந்து ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஜெனரேட் பண்ணோம் மேம். இப்போ ம். நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டினுக்கான அதுக்கான ஆன்சர் வந்து அது கிட்ட இல்லைன்னா அது ம். வந்து அடுத்த அது வந்து இல்லைன்னு சொல்லாது. ஆனா அதுக்கு ம். பதிலா கரெக்டா இருக்கிற மேக்கப் நமக்கு பண்ணிக்கும். நம்ம பாக்குறப்ப நமக்கு வந்து இந்த ஆன்சர் கரெக்டா தான் இருக்குங்கிற நம்ப வைக்கிற மாதிரி ஒரு Very ஒரு good. ஆன்சர் Yeah. ஜெனரேட் நமக்கு கொடுத்துரும். Yes. நாம I அதை think you நம்பி got the job. படிச்சிருவோம். Correct, correct. அது வந்து it is not verifying facts, right? It is just based on the probable answer learned during training. So ஏதாவது இன்ஃபர்மேஷன் அதுக்கு மிஸ்ஸிங் ஆவோ ஆம்பிகுவஸ் ஆவோ இருந்ததுன்னா மாடலே ஃபில் பண்ணி கேப்பை அது வந்து ஒரு மாதிரி நல்லா சவுண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துரும், ரைட்? இட் இஸ் நாட் கோயிங் டு சே லைக் அன்லெஸ் நம்ம வந்து ப்ராம்ப்ட்ல வந்து ஹே உனக்கு தெரிஞ்சாதான் எழுதணும், இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சுதான் எழுதணும் அப்படின்னு சொல்லலைன்னா அது பாட்டுக்கு அது வந்து ஆன்சரை கிரியேட் பண்ணிக்கும். இட் வில் நெவர் சே ஐ டோன்ட் நோ த ஆன்சர். ஓகேவா? அதுதான் டிஃப்ரென்ஸ். அதனாலதான் எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், ரைட்? ஹவ் யூ ப்ராம்ப்ட் அண்ட் எவ்ரிதிங். ஓகே, குட். எனி questions on that? No, ma'am. Okay. Next, why is a prompt only generative AI system risky for enterprise or academic use? அப்படின்னு கேட்டிருந்தேன், ரைட்? ஸோ காவ்யா நீங்க ஆன்சர் பண்ணல. கணேஷ் நீங்க சொல்லுங்க. நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி? அதனால வெயிட் பண்ணுங்க. காவ்யா. எஸ் மேம். காவ்யா சொல்லுங்க. இப்போ வந்து ப்ராம்ப்ட் ஒன்லி ஏ வந்து இப்போ நம்ம ஒரு ஏதாவது நான் தெரியாததுக்கு வந்து நான் கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றேன்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஆன்சர் வந்து இது கொடுக்கும் மேம். லைக் எந்த மாதிரி இப்போ நானே என்னோட ஹோம்ஒர்க் வந்து நான் ஒருவேளை கேட்கறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ அதுவா அசியூம் பண்ணி ஒன்னு வந்து எனக்காக ஜெனரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி மேம். ஃபேக் அந்த மாதிரி கொடுக்கும் மேம். ஸோ அதனால ப்ராம்ப்ட் மட்டும் கரெக்ட் இல்லை. ஓகே. ஸோ வேற யாரு? கோபி தர்ஷினி. Did you do the homework? I don't know, you just joined today, right? கோபி தர்ஷினி. ஓகே, சரி விட்டுடலாம். வேற யாரும் ஆன்சர் பண்ணாது? யாரு? கஸ்தூரி நீங்க ஆன்சர் பண்ணல இன்னும்? பண்ணீங்களா? பண்ணிட்டேன் மேம். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்க. யார் பண்ணல ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஆன்சர். எனக்கு ஐ எம் நாட் ட்ராக்கிங். ரித்திகா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, யார் பண்ணல இன்னும்? எல்லாரும் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. அமிர்தவர்ஷினி சொல்லுங்க. மேம் நான் இப்போதான் ஜாயின் பண்ணேன். கொஸ்டின் என்னன்னு தெரியல. ஓகே, கொஸ்டின் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது பாத்தீங்க தானே? Why is prompt only generative AI system risky for enterprise or academic use? வெறும் ப்ராம்ப்டை வச்சு நம்ம என்டர்பிரைஸ்க்கோ இல்லைன்னா ஒரு காலேஜ் செட்டிங்லயோ யூஸ் பண்றது ஏன் வந்து ரிஸ்கி அப்படின்னு கேட்டேன். மேம் அதுல வந்துட்டு செக்யூரிட்டி அந்த அளவுக்கு இருக்காது மேம். கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அதுல ஷேர் பண்றது வந்து அந்த அளவுக்கு சேஃப் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வேற யாரு? ஹூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின்? இப்போ எனிபடி? கணேஷ் நீங்க ரைஸ் பண்ணியிருந்தீங்க முன்னாடி, ஹேண்ட் சொல்லுங்க. நெதர்லாண்ட்ஸ் வந்து இந்த அகாடமிக்கெல்லாம் யூஸ் பண்றது வந்து ராங் மேம். அதுக்கு நம்ம வந்து ராக் மாதிரியான சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்எல்எம்ஸ்க்கு வந்து நம்ம அகாடமிக்லயோ நம்ம கம்பெனிலயோ இருக்கிற அந்த டீடைல்ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியாது. நம்ம அது பத்தின கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்கும் போது அது வந்து சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சரை கொடுத்துரும் அது. கரெக்ட்.
கரெக்ட். நம்ம சோ அதுக்கு புரிஞ்சுதா ராக் கணேஷ் சொன்னது எல்லாருக்கும்? இப்ப வந்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணும்போது, இப்ப வந்து நீங்க வந்து ChatGPT 3.5 ஃபர்ஸ்ட் மாடல் வந்தது என்ன சொன்னாங்க? இது வந்து வெறும் 2012 வரைக்கும் ஏதோ ஒரு இயர் சொல்லி, அந்த இயர் வரைக்கும் தான் டேட்டா அது அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெயின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, ரைட்? இப்ப எவ்ரிடே கரண்ட் அஃபேர்ஸ் நடக்குது. எவ்ரிடே திங்ஸ் ஆர் சேஞ்சிங், ரைட்? சோ மாடல் வந்து இஸ் ட்ரெயின்ட் இன் ஒன் ஸ்டாட்டிக் பாயிண்ட் இன் டைம். கரெக்ட்? சோ அப்ப அதுக்கு வந்து மத்த விஷயங்கள் அதுக்கு இல்லாத கொடுக்காத டேட்டாலாம் அதுக்கு தெரியாது, ரைட்? இப்ப நம்ம முன்னாடி கொஸ்டினுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன சொன்னோம் நம்ம முன்னாடி கொஸ்டின்ல? அதுக்கு ஆன்சர் தெரியலன்னா அது ஹெலுசினேட் பண்ணும் அண்ட் தப்பான ஆன்சர் கொடுக்கும். ஆனா அந்த ஆன்சர் பாக்குறதுக்கு ரைட்டான மாதிரி இருக்கும், ரைட்? அதுதான் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இந்த இப்போ கணேஷ் சொன்ன ஃபேக்ட் என்ன? நம்ம வந்து ப்ராம்ப்ட் மட்டும் யூஸ் பண்ணாம நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜ் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணோம்னா அப்போ வந்து அது வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுகிட்ட கிடைக்குது. அப்போ அதை வச்சு நம்ம பண்ணும்போது ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இட் வில் பி ப்ரோன் டு ஹெலுசினேஷன்ஸ் as we talked about and it will be unsuitable for reliable decision making. நீங்க வந்து அதை நம்ப முடியாது. ஏன்னா it can have the data that is knowledge that is outdated or incorrect. அதுதான் மெயின் ஆன்சர் I was looking for. ஓகே, நம்ம என்னதான் ப்ராம்ப்ட் நல்லா கொடுத்தாலும் அதுகிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் இருக்காது எல்லாத்துக்கும், கரெக்டா? ஸோ அதனாலதான் அதுதான் ரிஸ்க். வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் யூஸ் பண்றது இஸ் a very risky approach. Any questions on that? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ரேக் பத்தி நம்ம லாஸ்ட் டைமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஐ வாண்டட் யூ டு, நான் சொன்ன மாதிரி லேர்ன் மோர் அபவுட் இட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ யாரு ஹூ வாண்ட்ஸ் டு டெல் மீ, எக்ஸ்பிளைன் டு மீ த ரேக் ஆர்கிடெக்சர், ஹவ் இட் ஒர்க்ஸ்? அதுதான் நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க்கா இருந்தது, நம்பர் 4. எனிபடி பண்ணீங்களா? எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்களா? ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? ஸோ கஸ்தூரி சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? Yes, ma'am. Can you share your screen and show us? Yeah, sure. Is my screen visible, ma'am? Yes. Yes, ma'am. Mm. We want to use this component, ma'am, like user retrieval knowledge base. Okay. Just I am the user of, let's consider me as the user, ma'am. So I am asking ChatGPT or any LLM model, like what is Python or what is anything I am asking. The question is passed in as the query, ma'am, into the retrieval system. So it is look up in the knowledge base, that is the model is already trained in somewhere. So it stores No, data. you put the assumption wrong. So I'm going to stop you there. Okay, so அங்கே நிறுத்துங்க. Let's see who else can tell me. How about Ritika? இதையே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க வந்து ஒரு பேசிக் தப்பு பண்ணாங்க. So I stopped her. So let's see. It's okay, right? We are going to learn about it. Ritika, how would you understand this? மேம் அந்த நாலேஜ் டேட்டா பேஸ் மேம், அது லைக் பிடிஎஃப் அப்புறம் டேட்டா பேஸ் டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் மேம். அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராம்ப்ட் இல்லைன்னா கொஸ்டின் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மேம், எல்எல்எம் மாடல் வச்சு. ஸோ எல்எல்எம் மாடல் போய் ஸ்டாட்டிக் டேட்டாபேஸை பார்க்குதா? நோ மேம், அந்த நாலேஜ் டேட்டாபேஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணுவோம் மேம். அதுல இருந்து யார் ரிட்ரைவ் பண்றாங்க? அது இப்போ அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ChatGPTன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? எஸ் மேம். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? வாட் இஸ் இட்? வாட் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் தட்? இப்போ நான் வெறும்னா கொஸ்டின் டைரக்டா அனுப்பிச்சிடலாம், கரெக்டா? அந்த யூசர் குவெரிய நான் டைரக்டா எல்எல்எம்க்கு அனுப்பலாம், ரைட்? எஸ் மேம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? Anybody else? அங்க வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும் மேம். எந்த டேட்டா ஸ்டோர் ஆகும்?
அது ஒரு ரெக்கார்டாவோ இல்ல நோட்ஸாவோ அந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் மேம். Anybody else who wants to try? Kanesh, Amrita, Varshini, whoever. Okay, Kanesh, நீங்க சொல்லுங்க. மேம் இங்க யூஸ்ங்கிறது நாம தான் மேம். நாம அனுப்புற அந்த கொரிங்கிறது நம்ம போடுற டைப் பண்ற ப்ராம்ப்ட்ஸ் மேம். இங்க நம்ம டைப் பண்ற ப்ராம்ப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்ரீவருக்கு போய் ரிட்ரீவர்ல வந்து நம்ம ப்ராம்ப்ட் வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு சூட்டபா இருக்கிற ப்ராம்ப்டோட சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் நம்ம அந்த நாலேஜ் பேஸ்ல இருந்தா அதை வந்து ப்ராம்ப்டோட சேர்த்து கெட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ப்ராம்ப்ட் பிளஸ் அந்த நம்ம நாலேஜ் பேஸ்ல எடுத்த அந்த டேட்டா அதோட அது நமக்கு வந்து அந்த கொரி வந்து பாஸ் பண்ண மேம். இப்போ நம்ம வந்து அந்த ஜெனரேட் பண்ணோம். So அதுதான் கரெக்ட், யூ காட் இட் ரைட். பட் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஃபார் எவ்ரிபடி ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், ChatGPT 3.5 போயிட்டு உங்க காலேஜ் காமராஜ் காலேஜுடைய டைம் டேபிள் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு தெரியுமா? வாட் வாஸ் ஆன்சர் லாஸ்ட் டைம்? தெரியாது, ரைட்? ஸோ நான் அந்த யூசர் வந்து அந்த கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்க, அந்த அப்ளிகேஷன்ல நீங்க வந்து இன்டர்ஃபேஸ் கொடுக்குறீங்க ChatGPTக்கு. ஓகே, அப்ப அந்த கொஸ்டின் கேட்கும்போது அது அதுவா ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுரும், ஹலூசினேஷன் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணும்போது இட் இஸ் எ ரேக் அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்றோம். அதனோட ஆர்கிடெக்சர் தானே நான் கேட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுடைய ஸ்கெட்யூல் டைம் டேபிள்லாம் அவங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் half the answers came from other people. They can be in PDFs, they can be in Excel files, they can be in a database, right? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு வெக்டர் டேட்டா பேஸ், அதாவது ஒரு நாலேஜ் பேஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணும். அதுக்கு நிறைய அந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் நம்ம அப்புறமா போகலாம். ஸோ அந்த நாலேஜ்ல போடும்போது என்ன ஆகும், இப்போ வந்து கணேஷ் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டைம் டேபிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் உங்ககிட்ட வந்து டைம் டேபிள் இருக்கலாம், வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், டீச்சர்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், ஹோம் அட்ரஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கலாம்ல. உங்க ஸ்கூல்ல உங்களுடைய மெயின்டைன் பண்ற டேட்டா வந்து லாட் ஆஃப் டேட்டா இருக்கும். பட் நம்ம வந்து LLMக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கரெக்ட் ஆன்சர் வரும் சொல்லுங்க? டைம் டேபிள், ரைட்? ஸோ டைம் டேபிள் வந்து நீங்க ரெட்ரீவ் பண்ணி அந்த ப்ராம்ப்டோட அந்த டைம் டேபிள் டேட்டா ஒரு பிடிஎஃப்ல இருக்குன்னு வச்சுப்போம், ஆர் எக்ஸல் ஃபைல்ல இருக்குன்னு வச்சுப்போம். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க அங்க கொடுத்தீங்கன்னா, ஆர் ஒரு பேராகிராஃப்ல இருந்ததுன்னா அந்த பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா, தட் இஸ் வாட் இஸ் த ரெட்ரீவ்டு கான்டெக்ஸ்ட். புரியுதா? query வந்து என்ன ஸ்கெட்யூல்ன்றது, ரெட்ரீவ்டு கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் பண்றோம். அது வேணும்ன்றதை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ வந்து ChatGPT காமிச்சா அந்த ஆன்சர் கரெக்டா இருக்குமா இருக்காதா? கரெக்டா இருக்கும். புரியுதா டிஃபரன்ஸ் என்னன்ட்டு? சோ LLM ஒண்ணுமே தெரியாது அந்த நாலேஜ் பேஸ பத்தி. LLM is trained on its own knowledge, correct? இப்ப क्वेश्चन கேளுங்க. மேம் இப்போ அந்த நாலேஜ் பேஸ்ல வந்து அப்ப ஆல்ரெடி அந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்காதா மேம்? நாலேஜ் பேஸ் நம்ம பில்ட் பண்ணணும். என்ன நாலேஜ் நீ ஆக்மெண்ட் பண்ணணும், இந்த பர்டிகுலர் இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் உங்க காலேஜ்க்கு பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஆர் உங்க காலேஜ் லைப்ரரிக்கு பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ரைட்? சோ அந்த இன்ஃபர்மேஷன் அந்த மாடலுக்கு தெரியாது இல்லையா, ரைட்? அதுக்கு என்ன தெரியும், ஒரு ஹியூமன் மாதிரி பேச தெரியும், ரைட்? அதுக்கு என்ன தெரியும், நீ கேட்டா அந்த क्वेश्चन புரிஞ்சுக்க தெரியும், கரெக்ட்? எஸ் மேம். But what is missing? The context, correct? Yeah ma'am. அது வந்து நம்ம இப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், லைக் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இதே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்க ஸ்கெட்யூல் கேக்குறீங்க, உங்களுடைய நாலேஜ் பேஸ்ல ஸ்கெட்யூலே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகே மேம். அப்ப என்ன ஆகும், நீ ரெட்ரீவ் பண்ணும்போது அங்க ஃபெயில் ஆவ, ரைட்டா? ஸோ அப்போ அந்த ஆன்சர் கரெக்டா வராது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய இந்த கோடிங்ல ஃபீட்பேக் லூப் இதெல்லாம் நம்ம அப்புறமா போகலாம். ஸோ பேசிக்லி யூ வில் ஃபிகர் அவுட் தட் சம் ஆஃப் த கான்டென்ட் இஸ் மிஸ்ஸிங் ஃபார் இட் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். அப்ப நீ என்ன பண்ணுவ, அந்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணுவ அந்த நாலேஜ் பேஸ்க்கு. புரியுதா? ஸோ யூ பேசிக்கலி ஆர் பில்டிங் அன் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு நீ LLM யூஸ் பண்ணிக்கிற, நடுவுல அந்த நாலேஜை பிளக் இன் பண்றோம் நம்ம. அந்த நாலேஜ் வந்து ஒரு நிறைய இருக்கலாம்ல நாலேஜ். நீ எல்லா நாலேஜும் அனுப்ப முடியுமா LLMக்கு? ஒரு வாட்டி அனுப்ப முடியாது. இந்த நாலேஜ் எல்லாம் எடுத்துன்னு போய் மறுபடியும் ட்ரெயின் பண்ணணும்னா இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ரிமெம்பர் வி டாக்ட் அபவுட் இட் லாஸ்ட் டைம். ஸோ நம்ம என்ன
பண்றோம் அந்த ரெலவெண்ட் கான்டென்ட். இப்போ வந்து இப்படி யோசிங்க, நான் வந்து ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் தெரியும் தானே? எஸ் மேம். ரைட்? என்ன பண்ணுவோம் நம்ம சாதாரணமா? ஒரு காம்ப்ரிஹென்ஷன்னா ஒரு பெரிய பேசேஜ் இருக்கும், கரெக்டா? அந்த பேசேஜ் கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுடைய ஹியூமன் மைண்ட் எப்படி நீங்க வந்து இது பண்ணுவீங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எந்த பேராகிராஃப்ல இருக்குன்னு போவீங்களா? கரெக்டா? அப்போ அந்த பேராகிராஃபை பார்த்து நீங்க வந்து ஆன்சரை பண்றீங்க, ரைட்? இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எல்எல்எம்க்கு என்ன பண்றீங்க, அந்த கொஸ்டினோட அந்த பேராகிராஃப் அனுப்புறீங்க. ஓகேவா? அப்ப அது என்ன பண்ணுது, அதால புரிஞ்சுக்க தெரியும், படிக்க தெரியும், காம்ப்ரிஹெண்ட் பண்ண தெரியும், சம்மரைஸ் பண்ண தெரியும், ரைட்? So now you're saying using this paragraph content, அந்த பேராகிராஃப்குள்ள இந்த கொஸ்டினுக்கு வேணாத அவசியமா இல்லாத இன்ஃபர்மேஷன் கூட இருக்கலாம்ல, ரைட்? பட் நீ வந்து அந்த பேராகிராஃபோட இந்த கொஸ்டின் அனுப்பும்போது இட் கேன் கனெக்ட் த டாட்ஸ் அண்ட் இட் கேன் கிவ் யூ த ஆன்சர். ஓகே மேம். மேக் சென்ஸ்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Hope you understood. கான்செப்ட் புரியணும் முதல்ல. ஏதாவது கொஸ்டின் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. எந்த கொஸ்டினுமே ஸ்டூபிட் கொஸ்டின் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது அது எப்படி அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா ஃப்ரீயா கேளுங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறதா மத்தவங்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா யாருமே கேட்க மாட்டீங்க கேள்விய. எனி கொஸ்டின்ஸ்? ஓகே ஓகே. Okay, next question என்ன கொடுத்தேன்? So you can stop sharing, Ma Kasturi. Okay, so you are building a chatbot for your college library. Why is RAG a better chance than fine tuning? நான் இப்போ ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர்லாம் அதனுடைய ஆன்சர் சொல்லிட்டேன். So let's see who can answer that question. 2 points நான் ஆல்ரெடி சொன்னேன். So you just have to repeat it. எல்லாரும் புரிஞ்சுதுன்னு சொன்னீங்க. So let me ask. ஜீவரத்னம் சொல்லுங்க. மேம் மேம் இப்போ லைப்ரரிக்காக பண்றோம்னா டேட்டாலாம் நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்காக மேம். ஆமா, கரெக்ட். தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்சர். ஃபைன் டியூனிங் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். புரியல மேம். ஃபைன் டியூனிங்னா என்ன தெரியுமா? தெரியலங்க மேம். ஓகே சரி. ரித்திகா நீங்க சொல்லுங்க. மேம் ஒரு மாடல் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஆகி இருக்கும் மேம், அத நம்மளுக்கு ஏத்த மாதிரி அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் மேம், ரீட்ரெயின் பண்ணிக்கலாம் மேம். சோ இப்ப क्वेश्चन என்ன, உங்க லைப்ரரிக்கு நீங்க பில்ட் பண்ணனும்னா why is RAG a better chance than fine tuning? சோ அதுக்கு வந்து 2 ரீசன்ஸ் நான் இப்ப கவர் பண்ணேன். சொல்லுங்க என்ன, what are the 2 reasons? ஒன்னு ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு மேம், RAG வந்துட்டு ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம் மேம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்க்கிடெக்சர். எஸ் மேம். ஃபைன் டியூனிங் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும், அது பண்ண முடியாது நம்ம. ஃபைன் டியூனிங் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும் மேம். அதெல்லாம் ஃபைன் டியூனிங் கொஞ்சம் அப்டேட் பண்றதுக்கு ஹார்டா இருக்கும் மேம். கரெக்ட். ஓகே. எனிவன் எல்ஸ்? RAG வந்து அக்யூரேட்டா இருக்கும் அப்படினு பார்த்தேன் மேம். கரெக்ட். ஓகே. So I think the last question வந்து அது உங்களோட இது எல்லாரும் ஆன்சர் பண்ணோம். What are you most excited to learn next in this course? So I want everybody to answer this question so that I will know what do you want to learn. கஸ்தூரி can start பண்ணுவோம். சொல்லுங்க. எஸ் மேம். மேம் இப்போதைக்கு வந்து தியரட்டிக்கலா வந்து இந்த டேர்ம்ஸ்னா இது இப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு மேம். லைக் இன்னும் கொஞ்சம் வந்து ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வச்சு பிராக்டிஸ் பண்ணா, ஐ மீன் பிராக்டிக்கலா பண்ணா நான் வந்து அத எப்பவுமே மறக்க மாட்டேனோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கு மேம். ஓகே குட். அப்புறம் இன்னொரு டவுட். சொல்லுமா மேம், இப்போ நம்ம RAGல வந்து அந்த ரிட்ரீவல்னு ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம்ல மேம். சோ அந்த ப்ராசஸ் ஃபைன் டியூனிங்ல நடக்காதா மேம்? ஏன்னா இப்போ அதை அப்டேட் பண்றது கஷ்டம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் மேம் ஃபைன் டியூனிங்ல. சோ அது எப்படி மேம் இருக்கும்? அதுக்கும் இதுக்கும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறமா. ரிட்ரீவல் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. I'll definitely answer your question. Okay? Okay. ரித்திகா நீங்க சொல்லுங்க.
மேம் ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் பண்ணும் எல்லாருக்கும். ஓகே சரி. ஜீவரத்னம். மேம் எனக்கும் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக கொஞ்சம் தேவைப்படுது மேம். அதனால தெரிஞ்சுக்கணும் மேம். அப்புறம் இந்த அல்காரிதம்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் மேம். ஓகே. காவ்யா. எஸ் மேம். ஏஐல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம். ஸோ அதுக்கடுத்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றனால நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. கணேஷ். மேம் இப்போ தியரிட்டிக்கலா பாக்குற எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலா அது ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த இதுல இருக்க அந்த முக்கியமான அந்த அல்காரிதம்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும்னு டாட் இருக்கு. ஓகே. அமிர்தவர்ஷினி. எல்லாமே பிராக்டிக்கலா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. கோபி தர்ஷினி. மேம் நான் ஈசி ஸ்டூடெண்ட் மேம். அதனால சாஃப்ட்வேர் சைட் போகணுன்ற மாதிரி ஐடியா மேம். அதனால நான் ஏஐ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு தான் மேம். ஓகே. 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 ஸோ பேசிக்லி வந்து நீங்க எல்லாருமே கேட்கறது என்னன்னா ப்ராக்டிக்கலா எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் லேர்னிங் ப்ராக்டிக்கலி ரைட் நவ்? காலேஜ்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்களா படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஓகே நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு புரியலையா? லைக் வேர் ஆர் யூ ஸ்ட்ரகிளிங்? எஸ் மேம். ப்ராஜெக்ட் வந்து ஒரு சில பேசிக் ப்ராஜெக்ட் வந்து பண்ணோம் மேம். ஆனா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் கிளியரா புரியல மேம். ஓகே. ஓகே. எனிபடி எல்ஸ்? மேம் இப்போ இன்கேஸ் நாங்க ப்ராக்டிக்கல் பண்ணணும்னு நினைச்சாலுமே ஐ டோன்ட் நோ வேர் ஐ Where to வாண்ட் டு start? ஸ்டார்ட். யா எஸ் மேம். Okay. தட்ஸ் தி ஒன் Okay. திங். Okay. Got it. Okay. So இப்போ வந்து so what if we start doing a RAG scenario? Would that be the one that you will love to do it? ஒரு ஸ்மால் RAG அப்ளிகேஷன் பண்ணலாமா? எஸ் மேம். எஸ் மேம். Okay. Okay. So ஓகே. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து ஏதாவது சாம்பிள் அப்ளிகேஷன் பண்ணணுன்ற ஐடியா தான் இருக்கா? என்ன பண்ணணும் அப்படின்ட்டு? நம்ம உங்க காலேஜ் இதே பண்ணிடலாமா? மேம் சயூருக்கு பண்ணுவோம். ஓகே. சயூருக்கு ஒன்றும் வித் கைடன்ஸ் அந்த மாதிரிலாம் ஹோம்ஒர்க் பாலிசிஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து ஆஸ்கிங். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு லெட்ஸ் சே உங்க யாருக்காவது வந்து ChatGPT-யோடைய ஆக்சஸ் இருக்கா? ஐ வாண்ட் லைக் நானா காமிச்சா நீங்க எதுவுமே கத்துக்க மாட்டீங்க. அதனால ஐ வாண்ட் somebody to share your screen so that we can all work together and then you can take it apart. Who wants to share your screen and show? கஸ்தூரி உங்க ஸ்கிரீன் நீங்க நல்லா கணேஷ் ஓகே கோ அஹெட் டு இட். அதோட ஃப்ரீ வெர்ஷன் தான மேம் சொன்னீங்க நீங்க? என்னப்பா ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸ்கிரீன் தெரியுதா மேம்? ஒரு நிமிஷம். தெரியுதுப்பா.
ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து எழுதுங்க, வாட் ஆர் த அட்டெண்டன்ஸ் ரூல்ஸ் ஃபார் உங்க காலேஜ் நேம், வாட் எவர் யுவர் காலேஜ் நேம் இஸ். என்ன வந்தது ஆன்சர்? இது கரெக்டா? சைவபானு சத்ரியா காலேஜ் அருப்புக்கோட்டை. கரெக்ட் தான். அங்க எங்கேயோ இருக்கு ஆன்சர்ஸ், அதனால அதை எடுத்துட்டு வந்திருக்கு. அந்த லிங்க்ஸ் பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க என்ன எங்க போகுதுன்னு. ஸோ உங்க காலேஜ் அவைலபிள் இருக்கு அதுக்கு, அதனால அதை போய் சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஸோ அதுல இல்லாதது ஏதாவது கேட்போம் உங்க காலேஜ் பத்தி. ஹவு மெனி டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ட்ரிபிள் அந்த மாதிரி ஏதாவது போடுங்க. How many total students are in computer science or whatever உங்களுடைய ஏதாவது ஒரு மேஜர் எடுத்துக்கோங்க. First I could not find the official business now. I couldn't find official. Yeah. So இப்போ இந்த ஆன்சர் தெரியாது, ரைட்? இப்போ நம்ம வந்து இந்த ஆன்சரை கொடுத்து நம்ம வந்து ஒரு பண்ணலாம், ரைட்? So that is what we were trying to say. I'm just proving that அதுகிட்ட இல்லைன்னா either அது கரெக்டா ஆன்சர் சொல்லலாம், இல்ல தெரியாதுன்னு சொல்லிட்டு, or it will say something it can hallucinate sometimes, right? That's also possible. So இப்போ வந்து நம்ம வந்து பைத்தான் இதுல பண்ணலாம், right? So basically what can you do? உங்களுக்கு வந்து நோட்புக்ஸ் இருக்கா? பைத்தான் நோட்புக் என்வாயன்மெண்ட் ஓகே. ஒரு பைத்தான் நோட்புக் வந்து ஜூபிட்டர் நோட்புக். பைத்தான் உங்ககிட்ட இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. ஒரு டெர்மினலுக்கு போய் பைத்தான் வெர்ஷன் பாருங்க. டெர்மினல் போடுங்க. இருக்க பைத்தான் ஸ்பேஸ் மைனஸ் வெர்ஷன் போடுங்க. இருக்கு பைத்தான், ரைட்? ஓகே. ஸோ நவ் பிப் இன்ஸ்டால் நோட்புக் பண்ணுங்க. பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் நோட்புக். ஓகே. பைத்தான் சிஸ்டம் cannot find. ஓகே, உங்களுடைய பைத்தான் பாத் சரியா இல்லையோ? பிப்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் பிப் என்டர் பண்ணுங்க. இருக்கா? unable to create process. So பைத்தானே சரியா இல்ல போல இருக்கு. ஏன் வைஸ்? உங்களோட பாத் பண்ணுங்க. எக்கோ பாத், எக்கோ டாலர் பாத். பைத்தான் அந்த பாத்ல இல்லையோ? இருக்கணுமே. பைத்தான் மைனஸ் வெர்ஷனா வந்ததே. கேபிட்டல் பாத்.
capital PATH. echo path டாலர் எல்லாம் போடுங்க. எனக்கு வந்து நான் மேக் யூஸ் பண்றேன். இது விண்டோஸ் தானே உங்களது மெஷின்? ஓகே, எனக்கு விண்டோஸ்ல மறந்து கூட போச்சு எப்படி பண்ணணும்ட்டு. எக்கோ பேத் பண்ணுங்க, வெறும் டாலர் எடுத்துருங்க. எப்படி பண்ணணும்? டாஸ்ல ஒரு என்வாயர்மெண்ட் வேரியபிள் பார்க்கணும்னா எனிபடி ஹேஸ் உங்களுடைய டெர்மினல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிப் இன்ஸ்டால் பண்ணுங்க, பிப் இன்ஸ்டால் நோட்புக். எவ்ரிபடி ஹூ இஸ் ஆன் இது ட்ரை பண்ணி பாருங்க. see if you can get to Python. Okay, ஒரு நிமிஷம். ஓகே, python.org போய் டவுன்லோட் பண்ணுங்க. go to python.org. டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இதுக்கு வந்து டவுன்லோட் வரும், ரைட்? மேம் அந்த கமாண்ட் So கொடுத்தாவே you work already ஆகுது have மேம். set it up. So யாரு Download நீங்க ஆகுது வந்து மேம். கஸ்தூரியா? Ritika, okay. Can you show your share your screen so that he can figure it out later? ஓகே மேம். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீ பேசிக்கலி பைத்தான்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்ப்பா, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நான் செக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகுது மேம். ஓகே, எங்க சாரி உங்களோட ஸ்கிரீன் நான் பார்க்கல. ஓகே, என்ன பண்ணீங்க? பிப் இன்ஸ்டால் நோட்புக் பண்ணீங்களா? ஓகே ஓகே, வில் வெயிட் ஃபார் தட். நோட்புக் இது பண்ண அப்புறமா நீங்க வந்து you can just like can open the notebook. Okay, so I think we're going to run out of time, so let me just give you this as the homework. Okay, so basically என்ன பண்ணணும் நான் நினைக்கிறேன்னா, உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, I want you all to do that as the homework. ஓகே, சரியா? ஸோ பேசிக்கலி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, யூ கேன் பிக் யுவர் ஓன் அப்ளிகேஷன். என்ன வேணா நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்க காலேஜை பத்தியோ, உங்க வீட்டை பத்தியோ, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பத்தியோ என்ன வேணா பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண சொல்லி கொடுக்க போறேன். அந்த ஃபைலுக்குள்ள நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் எழுதுங்க. வாட் எவர் இன்ஃபர்மேஷன் தட் த கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி ஆஸ்க்ட் அபவுட், அதை நீங்க வந்து சப்ளை பண்ணி தென் யூ வில் பி டூயிங் த ரேக் அப்ளிகேஷன். ஓகேவா? நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அனுப்புறேன் உங்களுக்கு. எவ்ரிபடி டூ இட். இஸ் தட் ஃபேர்? Because இப்போ வந்து நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் வந்து I'm going to teach some theory which you all ask questions about. I think there was question about fine tuning and retrieval and all of those. Is that okay? Okay ma'am. Okay, so இப்போ வந்து ஃபைன் டியூனிங்னா நான் என்னன்னு சொன்னேன். இப்போ வந்து இப்போ லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு சின்ன மாடல் பில்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். அந்த மாடல் வந்து ஆல் இட் நோஸ் இஸ் கால்குலேட்டர். மாடல் பில்ட் பண்றேன், அதுக்கு வந்து அடிஷன் தெரியும், மல்டிபிகேஷன் தெரியும், ஸ்கொயர் ரூட் தெரியும், whatever தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ரைட்? அப்போ வந்து நீங்க எப்படி வந்து ஒரு மாடலுக்கு ட்ரைனிங் டேட்டா கொடுப்பாங்கன்னு ஒரு எப்படி நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க? எனிபடி ஹாவ் எனி ஐடியா ஹவு த ட்ரைனிங் டேட்டா இஸ் கிரியேட்டட்? உங்களுக்கு கால்குலேட்டர் தான் பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். சும்மா அது வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். ஆட் 1 2 3 அப்படின்னா அது வந்து ஆன்சர் கொடுக்க தெரியணும். அதுக்கு எப்படி பண்ணுவீங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மாடல், நீங்க ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ விட்டுருங்க, ஒரு மாடல். ஸோ அந்த மாடல் வந்து இட் கேன் பி ஆஸ் சிம்பிள் ஆஸ் லெட்ஸ் சே எக்ஸ்ரேஸை பார்த்து அது வந்து சொல்லணும். லைக் லெட்ஸ் சே இட் ஹேஸ் டு டெல் யூ தட் தெர் இஸ் கேன்சர் செல்ஸ் ஆர் நாட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் அந்த மாடல் பில்ட் பண்றோம். அதுக்கு ட்ரைனிங் டேட்டா என்ன கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. இமேஜஸ். ஸோ இமேஜஸ் கொடுத்து ஆன்சர் கொடுப்பீங்க தானே? நார்மல் எக்ஸ்ரே ஒரு பக்கத்து, அப்புறம் கேன்சர் செல் இருக்கிற எக்ஸ்ரே ஒரு பக்கத்து. ஸோ ரெண்டே எக்ஸ்ரே கொடுத்தா சரியா போயிடுமா? இல்ல நிறைய டேட்டாஸ் கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். இமேஜஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ஸ்பெசிபிக் ரீசனுக்காக நம்ம அந்த மாடலை ட்ரெயின் பண்றோம். அதுக்கு அது ஒண்ணுதான் பண்ண தெரியும். ரைட், லெட்ஸ் டேக் தட் எக்ஸாம்பிள் so that you understand about the training data. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த சயின்டிபிக் ஃபீல்ட்ல என்னுடைய இது வந்து என்னன்னா டு டிடெக்ட் கேன்சர் செல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் மாடல் கிரியேட் பண்றேன். ஜெனரேட்டிவ் ஏஐலாம் அதெல்லாம் விட்டுருங்க, பக்கத்து தள்ளிடுங்க. ஒரு மாடல், இட்ஸ் அன் ஏஐ மாடல். ஸோ நான் பண்ணும்போது லெட்ஸ் சே ஐ ஹேவ் thousands and thousands of x-rays which cover ஒரு different x-rays of taken for different people where some were cancerous, some are not cancerous. ஸோ இப்போ அந்த மாடலுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், அது வந்து இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து நம்ம ஒரு ஹியூமனா நம்ம வந்து இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க உட்காந்து நீ தான் டேட்டா லேபிளர், உன்னுடைய வேலை என்னன்னா இது கேன்சரா இல்லையான்னு நீ லேபிள் பண்ணணும். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்னு உனக்கு வந்து ஒரு 10,000 எக்ஸ்ரேயை பார்த்து நீ வந்து கத்துக்கிறீங்க. ரைட், நீங்க வந்து ஒரு 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 டெக்னீஷியனா நீங்க கத்துக்கிறீங்க. சரி, ஓ இந்த எக்ஸ்ரேல இங்க இருக்கு பாருங்க, இதுதான் கேன்சர் செல். ரெண்டாவது எக்ஸ்ரேல ஓ இங்க இல்ல, அந்த மாதிரி இல்ல. அதுலயே வந்து கேன்சர் செல்லோட பேட்டர்ன் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஸோ நீங்க நிறைய பாத்தீங்கன்னா டோன்ட் யூ திங்க் யூ வில் பிகம் an expert when you see the 10,001th எக்ஸ்ரே saying it's not yes or no? ஹியூமனா யோசிச்சு பாருங்க. ரைட், எஸ் மேம். நீங்க பார்த்து கத்துக்கிறீங்க. ரைட், நீங்க பார்த்து 10 இல்ல 20 இல்ல ஒரு 10,000 100,000 இருக்கும். அந்த மாதிரி நம்ம மாடல் போகும்போது நம்ம we talk in like hundreds of thousands of things, right? So நம்ம வந்து ஒரு 100 பார்த்தாலோ ஒரு 1000 பார்த்தாலோ நமக்கு ஒரு நாலேஜ் வரும் தானே. அதை பார்த்து கெஸ் பண்ண முடியும் நம்மளால. கரெக்டா? You guys understand? Okay. So இப்ப நீங்க இதே நீங்க வந்து மாசக்கணக்குல நீங்க பண்றீங்க. ஒரு ஹியூமனா டெய்லி ஒரு 100 பார்த்து நீங்க வந்து 10 வருஷமா அந்த வேலையில இருக்கீங்கன்னா நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்களா மாட்டீங்களா? அப்படிதானே ரேடியாலஜிஸ்ட் எல்லாம் நமக்கு வந்து சொன்னாங்க. அவங்க தானே எக்ஸ்ரே, இப்ப நம்ம ஏதாவது எடுத்தோம்னா ஒரு சிடி ஸ்கேனோ ஒரு இதுவோ அனுப்புனா யார்கிட்ட போகும்? அது ஒரு ரேடியாலஜிஸ்ட் கிட்ட போகும். கரெக்ட்? அவங்க பார்த்து அவங்க கத்துக்கிட்டதை வச்சு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு they will say yes or no. கரெக்ட்? இதேதான் நம்ம பண்றோம் ஒரு மாடலுக்கு. புரிஞ்சுதா? பட் மாடலுடைய கிரேட்னஸும் இருக்கு, வீக்னஸும் இருக்கு. கிரேட்னஸ் என்ன, நம்மளால வந்து ஒரு 1000 தான் பார்க்க முடியும்னு வச்சுக்கலாம். ஈவன் 1000 will be a lot for look in a day. கரெக்ட்? பட் மெஷின் வந்து டயர்டே ஆகாது இல்ல. அது வந்து எவ்வளவு வேணா அது பார்க்கும். அதனுடைய கெப்பாசிட்டி இஸ் கோயிங் டு பி அமௌண்ட் ஆஃப் டேட்டா இட் கேன் ப்ராசஸ். அதனுடைய ஜிபியு அதுதான் டிபெண்ட் ஆயிருக்கே தவிர அது டயர்ட் ஆகாது நம்மள மாதிரி. ரைட்? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 10,000 100,000 கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? த சேம் திங் ஒரு மனுஷன் என்ன பண்றாங்களோ ஓவர் த பீரியட் ஆஃப் லாங் டைம் 4 years 5 years ஒரு மாசத்திலேயே நம்ம அவ்வளோ அதை விட நிறைய டேட்டா கொடுத்து அந்த மாடல் தயார் பண்ணலாம். கரெக்டா? புரிஞ்சுதா? அந்த கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? ட்ரைனிங் டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு does it connect with you? ஓகே. சோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 100,000 கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஓகே, அந்த மாடல் வந்து என்ன பண்ணணும்? there are couple of concepts I'm going to teach you, just understand so that you will slowly
எப்படி வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும் ப்ராக்டிக்கலான்னு உங்களுக்கு புரியும், ரைட்? இப்ப வந்து நான் என்ன பண்றேன், அந்த மாடலுக்கு ஒரு புது எக்ஸ்ரே கொடுக்குறேன். இட் இஸ் நாட் யூஸ்ட் இன் த ட்ரைனிங் டேட்டா. ஓகேவா? நான் ட்ரைனிங் டேட்டால யூஸ் பண்ண எக்ஸ்ரேவை கொடுத்தேன்னா அது என்ன பண்ணும், ஆல்ரெடி இதை நான் பார்த்துட்டேன், அதோட ஆன்சர் இதுன்னு கொடுத்துரும், ரைட்? பட் நான் புதுசா ஒண்ணு கொடுக்குறேன், ரைட்? அந்த புதுசா ஒண்ணு கொடுக்கும்போது அது என்ன பண்ணும், அதுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு, இப்ப நம்ம ஒரு ஹியூமனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வந்து சில டைம் வந்து ஷோரா இதுதான் அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்ல முடியும் நம்மளால. சில டைம் ஓ ஐ எம் நாட் 100% ஷூர் பட் இட் மேபின்னு சொல்லுவோம். கரெக்டா? பாசிபிள்? ஆமா பாசிபிள். எல்லாத்துக்கும் நம்ம வந்து 100% இது கேன்சர் தான் சொல்ல முடியாது, ரைட்? அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த டெக்னீஷியன்ஸ், ஒண்ணு இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல இது வந்து 100% ஆர் லைக் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் இஸ் இட். கரெக்ட்? ஸோ அதுதான் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி. ஓகே, புரிஞ்சுதா? கான்ஃபிடன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? கான்ஃபிடன்ஸ் வந்து நீ இப்ப புதுசா ஜெனரேட் பண்ற ஆன்சர் மேல நீ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கன்றது தான் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர். ஹேவ் யூ ஹர்ட் த டேர்ம் பிஃபோர் ஏஐல? Yes, ma'am. Accuracy. No, accuracy different. Confidence is different. I'll go to the accuracy next. Confidence-ன்றது வந்து நீ எவ்வளோ வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்க அந்த ஆன்சர்ல. இப்ப நீங்களே வந்து உங்க ஸ்கூல்ல வந்து உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு ஆன்சர் சொல்லும் போது would you be 100% confident always? நீங்க எக்ஸாம்லயே ஒரு ஆன்சர் எழுதுறீங்க. Sometimes you might be 100% confident. Sometimes you may be highly confident. Sometimes you may not be confident, right? There are so many ranges இருக்கு அதுல. கரெக்டா? ஸோ இப்போ நான் அந்த கான்ஃபிடன்ஸை வச்சு இன்னொரு ஒரு டெர்மினாலஜிஸ் கிரியேட் பண்றேன். Have you heard the term false positive and false negative? Yes, ma'am. ரைட். அப்படின்னா என்ன? இப்ப இந்த சினேரியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து அந்த மாடலை நான் ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு புது எக்ஸ்ரேவை கொடுக்குறேன். ஓகே, அந்த எக்ஸ்ரேவை பார்த்து அது ஆக்சுவலி கேன்சர்னு வச்சுப்போம். ஓகே, பட் மாடல் வந்து இல்லைன்னு சொல்லுது. ஸோ வாட் இஸ் தட்? ஃபால்ஸ் நெகட்டிவ். புரியுதா? தப்பான ஆன்சரை நெகட்டிவா கொடுத்துருக்காது. கேன்சர், அது ஆக்சுவலி இட்ஸ் அ கேன்சர் செல், அது வந்து இல்லைன்னு சொல்லிச்சு. ஸோ ஒரு நெகட்டிவ அது ஃபால்ஸா கொடுத்தது. தட் இஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்ன? த அதர் வே அரவுண்ட். லெட்ஸ் சே ஐம் கிவிங் an X-ray where there is no cancer cells, but the model is saying based on what I have trained, this is cancer னு சொல்லுது. அது வந்து என்ன? ஃபால்ஸ் பாசிட்டிவ். புரிஞ்சுதா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு? I want you to understand first before I go to the next topic. False positive, false negative, all good? Give me thumbs up if you understood false positive, false negative. மேம் இன்னொரு வாட்டி. அதாவது இப்ப நான் வந்து ட்ரெயின் பண்ணேன் மாடலை, சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னேன்? ஒரு 100,000 எக்ஸ்ரேஸ் கொடுத்து நான் அதை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் வித் த டேட்டா சேயிங். அதுல வந்து மேபி 90,000 வாஸ் இது பாசிட்டிவ், கேன்சர் பாசிட்டிவ் எக்ஸ்ரேஸ். Let's say another 90,000 I did it with no cancer x-rays. இவ்வளவும் கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன் மாடலை. ஓகே, இப்ப புதுசா ஒரு ஆள் வராங்க, புது எக்ஸ்ரே எடுத்துட்டு வராங்க. ஓகே, அந்த எக்ஸ்ரேவை நான் இந்த மாடல் கிட்ட கொடுத்து சொல்றேன், ஹே டெல் மீ இஃப் தெர் இஸ் கேன்சர் செல்ஸ் கேட்கிறேன். ஓகே மேம். Okay, let us say there are two scenarios that can happen, right? One, the X-ray is of cancer cells or it is not of cancer cell. Correct? Yeah. A or B தானே வரணும், right? So இப்போ நான் ஒரு எக்ஸ்ரே வந்து கேன்சர் இருக்கிறது கொடுக்குறேன். ஓகே, அந்த மாடல் கிட்ட நான் கேட்கிறேன், ஹே நீ சொல்லு இதை பார்த்து அப்படின்னு சொல்லும்போது அது சொல்லுது இது கேன்சர் கிடையாதுன்னு சொல்லுது. Okay. That is a false negative. அது நெகட்டிவ் ஆன்சர் கொடுத்தது, பட் இட் இஸ் அ ராங், இட்ஸ் அ பொய்யான நெகட்டிவ். கரெக்ட்? ஸோ நான் அதை கொடுத்துட்டேன்னா அந்த பேஷண்ட் வில் திங்க் தே டோன்ட் ஹேவ் கேன்சர். கரெக்ட்? எஸ். ஓகே, இப்ப அதுவே நான் இன்னொரு எக்ஸ்ரே கொடுக்குறேன், அதுல வந்து கேன்சர் இல்லை. அதை வந்து நான் கேட்கும்போது அந்த மாடல் கிட்ட அது இருக்குன்னு சொல்லுது. லெட்ஸ் சே இட் சேஸ் there is cancer cell present ன்னு சொல்லுது.
So that is a false positive. Okay, ma'am. Clear? Yes, ma'am. Okay. Anybody have any other questions? You want me to repeat it in a different way? Okay. So, இப்போ எது வந்து better? False positive better, false negative better? இது உங்களோட எக்ஸ்பிளைன் வச்சுக்கோங்க. நீங்க எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? Kavya, what would you prefer? False negative தான் மேம். You will prefer false negative. Okay, good. Jeevaratnam. நான் நெகட்டிவ் தான். Negative, right? So அந்த சினேரியோவை பொறுத்து நான் என்ன பில்ட் பண்றேன்றதை பொறுத்து false positive might be good or false negative might be good. Correct? In a different scenario, completely different topic, false positive might be good. Don't you think? Right? So இப்போ நான் ஒரு கான்ஃபிடன்ஸ் கோர்ஸ் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி. Don't you think that and the answer will make a combination will give you a better answer? If let's say the model is saying, this is positive, but my confidence on the positive is 20% or 30% சொல்லுது. Or it will say, I am positive, I am confident that it is 95% I'm confident in சொல்லுது. புரியுதா how those two connect? Right? So நம்ம வந்து ஒரு மாடலை பில்ட் பண்ணும்போது these are the things they need to understand. ஒன்னு நம்ம சொல்லலாம், ஹே உனக்கு வந்து 90%க்கு மேல கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் இல்லைன்னா tell me the answer as maybe, I don't know the answer ன்னு சொல்லலாம். Don't you think that's fair then? Like, don't make a judgment call if you are not sure. Right? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 100 எக்ஸ்ரே வந்தா மேபி 90 எக்ஸ்ரேஸ் the confidence is more than 90 and it can answer it. அந்த 10 a human can check it, right? புரியுதா? Yes, ma'am. Okay. So அந்த இப்ப நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா to understand how the training data is being used. அது புரிஞ்சதுல உங்களுக்கு? இப்ப நான் ஃபைன் டியூனிங்க்கு வரேன். ஓகே. சோ இப்ப நீங்க வந்து 100,000 இமேஜஸ் வச்சு நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க. கணேஷ் கேளுங்க क्वेश्चन. ஒரு டவுட் மேம். மேம் இந்த ஃபால்ஸ் நெகட்டிவ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரெண்டுமே வந்து தப்பா ஆச்சுதான் அதை தரும் நமக்கு. அது எப்படி மேம் அப்ப எப்படி இந்த ரெண்டு நம்ம வந்து எது பெஸ்ட் நம்ம சூஸ் பண்ண முடியும்? ரெண்டுமே தப்பு தானே? அதுதான் அந்த பிசினஸ் ப்ராப்ளம், ரைட்? ஒரு டாக்டர் கிட்ட நீங்க போகும்போது அவங்க கான்பிடென்ட்டா 100% கான்பிடென்ட்டா இல்லைன்னா உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. உனக்கு இருந்தும் இல்லைன்னு சொல்றதுதான் பெட்டர். அதை விட அதாவது வந்து இல்லாம இருக்குன்னு சொல்றதை விட இருந்து இல்லைன்னு சொல்றதுதான் பெட்டர். புரியுதா? இட்ஸ் ஆல்வேஸ் அ டை. கரெக்ட்? டாக்டருக்கு வந்து கான்பிடென்ட்டா உனக்கு கேன்சர் தான் தெரியும் தெரியலன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, ரைட்? தே மைட் ஆஸ்க் யூ ஃபார் மோர் டெஸ்ட். அதுதான் அந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் பெட்டரா ஃபால்ஸ் நெகட்டிவ் பெட்டரான்றதுல தான் நீ அப்ளிகேஷன் அப்படி பில்ட் பண்ணுவ அந்த மாடலை. அதை தான் சொல்ல வந்தேன் நான். ரெண்டுமே தப்பு தான் ஆன்சர். பட் வாட் இஸ் பெட்டர்? இப்ப வந்து இதுவே எடுத்துப்போம். ஒரு லீகலா வந்து ஒரு ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்றோம் ஆர் ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்றோம். ஸோ சம்டைம்ஸ் நீ வந்து தப்பான ஆன்சர் கொடுக்கறதுனால தெர் மைட் பி லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ், ரைட்? ஸோ யூ மைட் வாண்ட் டு சே, தப்பான ஆன்சர் கொடுக்காம நான் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து அதாவது வந்து அந்த நெகட்டிவா கொடுக்குற ஆன்சர் தப்பானாலும் பரவாயில்ல, எனக்கு நான் பாசிட்டிவா கொடுத்தேன்னா எனக்கு லீகல் ப்ராப்ளம் வரும்னா ஐ வுட் ப்ரிஃபர் த நெகட்டிவ் ஆன்சர், ரைட்? So those are some of the things you need to think, because AI is not exact, right? இப்ப math மாதிரி உனக்கு வந்து 0-1 கிடையாது. இது there are so many gray areas based on the training data. That's what I was trying to explain. Okay? Okay. இப்போ நான் 100,000 எக்ஸ்ரேஸை வச்சு நான் ட்ரெயின் பண்ணி இந்த மாடலை பில்ட் பண்ணிட்டேன், ரைட்?
இப்ப வந்து ஒரு புது டெக்னாலஜி வந்து அந்த டெக்னாலஜில தே ஃபிகர்ட் அவுட் தட் மேபி திஸ் அண்ட் திஸ் இருந்ததுன்னா இட் இஸ் ஓகேன்னு ஏதோ ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்ப என்ன பண்ணணும், அந்த மாடல்ல முன்னாடி நம்ம ட்ரெயின் பண்ணதை விட இப்போ புது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதனுடைய சாம்பிள் டேட்டா நம்ம எடுத்துட்டு வந்து ட்ரெயின் பண்ணோம்னா எப்படி பண்ணுவோம் நம்ம? மறுபடியும் you have to go to square one, correct? You have to train it. நீ ஆல்ரெடி 100,000 வச்சு பண்ணிட்ட, இப்போ புதுசா இன்னொரு 100,000 வித் டிஃப்ரெண்ட் டேட்டா வந்திருக்கு that you want to add to it. அதுதான் ஃபைன் டியூனிங். புரிஞ்சுதா? ஆல்ரெடி நீ மாடல் பில்ட் பண்ணிட்ட, இப்ப புது இன்ஃபர்மேஷன் அதுக்கு ஆட் பண்ற, அதனோட மறுபடியும் அதை ட்ரெயின் பண்ற. ஓகே, so that it becomes even better. அதுதான் ஃபைன் டியூனிங். So you asked, right? I think, I don't know who asked, Ritika maybe asked, what is fine tuning? Does that make sense to you, what fine tuning is? மேம் நான் கேட்கல மேம். Okay, யார் கஸ்தூரியா யார் கேட்டீங்க? எஸ் மேம், நான் தான் கேட்டேன். ஸோ இப்போ புரிஞ்சுதா ஃபைன் டியூனிங்னா என்னன்ட்டு? எஸ் மேம். ஓகே, ஸோ ஃபைன் டியூனிங் இஸ் நீ ஆல்ரெடி பில்ட் பண்ண மாடலை மறுபடியும் யூ ஆர் கோயிங் பேக் டு த ட்ரைனிங் டேட்டா, யூ ஆர் ஆடிங் மோர் டேட்டா டு த ட்ரைனிங் அண்ட் யூ ஆர் literally building the model again. Yes, ma'am. That is why it's very expensive, fine tuning. Okay, ma'am. Okay, so I think we reached end of our time, 1 hour. So yellarum hopefully the theory helped. So what I'm going to do is I'm going to send you the homework to do that small RAG application, and I want you to not stop there. I want you to learn more about and come with questions. Last time na sonna madri, keep coming with questions. Idu vandu ungalku na yen idella solli kudukrena, I want you to understand how things work so that you can do better job, right? When onu pannumbodhu idella you have to think about. Okay, that help? Yes, ma'am. Okay, so homework I will send it in the next few minutes, so make sure you do that. And also attendance ellarum fill pannidunga. Ungalku theriyum thana information eppadi pannonnu. Ma'am. Yes ma'am, இப்போ attendance fill பண்றப்பே வந்து homework வந்து பண்ணீங்களா பண்ணலையான ஒரு ரீசன் கொடுக்க சொல்றாங்க மேம். சோ அது ஓகே, அதையும் பண்ணிடுங்க. So last week homework அதுல சப்மிட் பண்ணிடுங்க. அப்போ இல்ல மேம், ஆல்ரெடி அந்த டிரைவ் லிங்க் வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன் மேம். இப்போ ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டேன் மேம். இப்போ நீங்க ஐ மீன் இன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை வந்து நீங்க பண்ணலையான்னு சொல்லி அதுல ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். சோ அது எப்படி மேம், அது மேண்டட்டரியா இருக்கு அந்த ஃபார்ம்ல? நோ இன்னைக்கு பண்றது வந்து நீங்க ஆல்ரெடி சப்மிட் பண்ண ஹோம்ஒர்க் தான், லாஸ்ட் வீக் ஹோம்ஒர்க் தான் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே மேம், புரியுதா? எஸ் மேம். அப்புறம் லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணா நல்லா. நான் அப்லோட் பண்றேன். சாரி, I think I forgot to do that. I will do that. Yeah. இது ஸ்டாப் பண்ணிட்டு I will do that.